வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல. தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இருக்கிறோம் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்கள் அவங்களுடைய குறைகளை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எழுதி கொடுத்தாங்க. அந்த மனுக்கள் எல்லாம் இன்றைக்கி ஆற்றுல அடிச்சு பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மழை பெஞ்ச உடனே பண்ணி போகும்போது கப்பல் பண்ணி விடுவோம். அதை மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை எவனோ கப்பல் மாதிரி செஞ்சு விளையாண்டானுங்க போல இருக்குது. அதாவது திமுக, திராவிட மாடல் இவர்கள்லாம் மக்கள்கிட்ட எப்படி ஒரு அதாவது நாங்கள் பாஞ்சு உங்களுக்காக உழைக்கிறோம், தேர்தல் நேரம் மட்டும்தான் அந்த வேகம், பாஞ்சு எப்படி உழைப்போம் அப்படின்னு காட்டுறதுக்காக மக்கள்கிட்ட போகிறது. அது வாங்கின மனுக்கள்லாம் என்ன தீர்வாச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் ஆற்றுல அப்படி அடிச்சுட்டு போனதே ஒரு சார். இவர்கள் ஏற்கனவே ஒரு முறை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, 2020 அந்த சமயத்தில் 21 முன்னாடி 100 நாளில் நாங்கள் எல்லாத்தையும் யூடியூப்லாம் இருக்குது அவர் பேசினார். ஆமாம், அதை அப்படியே கட் பண்ணி இப்போ உள்ள ஆட்சிக்கு ஏற்றாப்புல போட்டோம்னா அவரே அவருடைய ஆட்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு வீடியோவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்க அப்போ ஒரு 100 நாள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் தானே தலைவன் நம்ம மோடிஜி இவங்க அந்த டீம் தான் இவர்களுக்கு முன்னோடிகள். மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு எழுதி நிவர்த்தி பண்ணுறதுல என்னன்னா அதுக்கு தானே சார் வந்திருக்கீங்க. அதுக்கு தானே இப்படி ஊராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, வெயிலில் கடுமையான வெயிலில் பண்ணுறீங்க, எல்லாம் அலையிறீங்க. கடைசியில் உங்களுக்கு அது மூலமாக ஒரு நாற்காலி கிடைக்கிது. அந்த கிடைச்ச நாற்காலியில் இந்த இதை செஞ்சுட்டு போக வேண்டியதானேங்கிறேன். இப்போது உங்களுக்கு நோக்கம் என்ன? இந்த நாற்காலிலேயே பிடிக்கணும், அதுக்காக மனு வாங்குறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு ஊராக பிரச்சாரம் பண்ணுறீங்க, அது அடைஞ்சிடுறீங்க. அப்போது அடைஞ்சது மூலமாக நீங்கள் அரசு அதிகாரம் உங்கள்கிட்ட கிடைக்கிது. நீங்கள் எளிய மனிதர்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீங்கள் வேறு ஏதோ ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதெல்லாம் போடுவீங்க, இதெல்லாம் பெட்டிகள்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் வேறு வைங்களேன். இந்த தீர்வுகளையும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தானே. அடுத்த தடவை நீங்கள் இவ்வளோ முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் செய்ய தான் சொல்கிறோம், இல்லை அங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்யணும்ல, அந்த அரசு ஊழியர்கள் செய்யணும். அப்போ நீங்கள் அரசு ஊழியர்களை நீங்கள் கண்ட்ரோல் வைக்க மாட்டீங்களா? அதுக்கு தானே உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குது. அதுக்கு சரியான அதிகாரிகள் போடணும்ல நீங்கள். அப்போ நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வெளிநாடுகள் பரப்பீங்க, ஒரு முக்கியமாக கூலி படம் பார்ப்பீங்க. கூலிகளை அடித்து உதைத்து விட்டு ஒரு பக்கம் காவலர்களை விட்டு அடித்து உதைத்து விட்டு இன்னொரு பக்கம் கூலி படம் பார்ப்பீங்க. அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் மனு வாங்க போகிறேன் அப்படின்னு ஊர் வரா சுற்றுறதுல யாரை ஏமாத்துறதுக்கு? யாரை ஏமாற்றி என்ன பண்ண போகிறீங்க? வாங்குற எல்லா மனுக்கும் தீர்வு கொடுக்கணும். கொடுக்க முடியாதுன்னா என்ன? வெங்காயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? வேலை வெட்டி இல்லாமல் கொடுக்கணும். அவன் ஏற்கனவே ஏமாந்து விரக்தி ஆகி போய் தான் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட ஆரம்பித்து இங்கே கீழ்நிலை அதிகாரிகள் எல்லாத்தையும் மனு கொடுத்து பார்த்து முடியாமல் தான் இவர் சரி ஓகே நேரடியாக நம்ம முதல்வர் அவர்கள் கையில் கொடுத்தாச்சுன்னா அவங்ககிட்ட மனு நேரடியாக போயிடுச்சுன்னா ஏதாவது தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற மனுவும் நீங்கள் ஆற்றுல கப்பல் செஞ்சு அனுப்பி விட்டிங்கன்னா அது என்ன பிரயோஜனம் கொடுக்குறதுல? இது இவர்களுடைய வாடிக்கை தான். இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்குற வாக்குறுதிகளை அதுக்கப்புறம் நிறைவேற்றாமல் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்களேன். முதல்ல அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு இது கொடுத்தாங்க, அனைத்து அட்டைதாரர்களுக்கும்பாங்க, எல்லாருக்கும் என்ன அறிவிக்கிறது, மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும்பாங்க. இதில் அதிமுக கூட பாராட்டலாம். அதிமுக 2015 அந்த மழை காலத்தில் ஆனால் எல்லாருக்கும் சொன்னபடி பணம் கொடுத்தாங்க. அவங்கவுங்க வங்கி கணக்கில் நேரடியாக போட்டாங்க. அப்படி இவங்க கிடையாது. அதுக்கப்புறம் தகுதியுள்ளோர் பார்த்துன்னு வைங்க. ஆட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தது. இப்படி சொல்கிறது ஒன்று, செயல் ஒன்று, சொல்லும் செயலும் ஒன்றாக இல்லை. சொல் வேறு, செயல் வேறு. இது திராவிட மாடலுடைய வாடிக்கை தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படி இல்லையே. எதான வசனகர்த்தாக்களுடைய பையன் சார், வசனகர்த்தாக்களோட இதே டைலாக் வசனம் அப்படியே மெய்சில் இருக்க நாக்கு பூச்சியை ஓட விட அப்படி பிரமாதம் வசனம் எழுதக்கூடியவர்கள்ல. அதனால் அவர்களுக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை. இதை செய்கிறது இயல்பானது தான். இது இல்லாமல் திராவிட அந்த கருத்துருவாக்கமே இந்த வழியில் தான் இருக்குது. அவர்களுக்கு இது வாடிக்கையானது தான். இப்படி சொல்லிவிட்டு அதுக்கு நேர எதிராக பயணம் செய்கிறது. திராவிடம் பேசி என்ன பேசினாங்க, யாருக்கான விடுதலைக்காக பேசினாங்க, இப்போ அது எங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்குது? எங்கள் கட்சியில் 98% இந்துக்கள் தான் அப்படின்னு. அவங்க அப்பா இந்து என்றால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்.
அதனால் வந்து டெல்லியில் இருக்க சாமியார்கள் அவர் தலைக்கு விளைய வச்சாங்க. இங்கே உள்ள பிஜேபி அலுவலகம்லாம் அடித்து உடைக்கப்பட்டது, இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அதே வார்த்தைகள் வந்து என்ன சொல்லணும், பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து மக்கள் இயக்கம் தான், இப்படிலாம் பேசும். இது நாக்கு பல வகையான நாக்குகள் உருண்டு புரண்டு விளையாடும், ஃபுட்பால்லாம் விளையாடும். அப்போ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் சம்மந்தமாக வந்து ஒரு படத்திறப்பு விழா நடத்துறதுக்காக ஸ்டாலின் வந்து இங்கிலாந்து போயிருக்காரு. இந்த மாதிரியான பெரியார் வந்து உலகமயமாக்குதல். கரெக்டு, பாயிண்ட் கரெக்டு, வார்த்தை கரெக்டாக சொல்லிட்டீங்க. பெரியார் உலகமயமாக மாறுறாரு, அவர் உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு இங்கிட்டே வியாபாரம் ஆகலை. டெல்லி இங்கேருந்து வட இந்தியா விடுங்க, இங்கே இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தை தாண்டி வேறு பக்கத்து மாநில பந்துகள், இவர்களுடைய பந்துகள், அந்த மாநிலத்துக்கே அவருடைய இது போகல. அங்கே கொண்டு போகிறதுக்கே ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு படத்தை போட்டி தான் ஓட்டினாங்க. இங்கே தான் பெரியார். அப்படி சக பக்கத்து மாநில இடத்துலையே கூட அவருடைய வியாபாரம் செல்லுபடி ஆகலை. தமிழன் மட்டும்தான் அவருடைய பேச்சை கேட்டான். ஆனால் அந்த தமிழனை தான் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சாகிற வரைக்கும் தமிழனை தான் திட்டிட்டு போய் சேர்ந்தார் அவர். இப்போ இவர்களுடைய இந்த உலகமய மக்கள் பெரியார் அப்படிங்கிறது இருக்குல்ல, பெரியார் இவர்களுக்கு ஒரு நல்ல பிராண்டு லோகோ. அவர் அந்த லோகோவை வந்து அப்பப்போ இந்த மாதிரி கிளுகள் போய் காட்டி இப்படி ஏமாத்துறது. இன்றைக்கி இப்போ அதை விசாரித்தா அது ஒரு டுபாக்கூருங்காய். அது ஆக்ஸ்போர்டு நடத்தலை, சார்பாக கொடுக்குற இது. அதுதாங்க கரெக்டு. அது ஆக்ஸ்போர்ட் நடத்தலை. இப்போ நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்த இடையில கூட கோபி சுதாகர் கொடுத்தாங்க. அதை என்ன சொன்னாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாம், கடைசியில் அது பார்த்தீங்கன்னா போய் அவ்வளோ அந்த பசங்க அவ்வளோ புத்திசாலி பசங்க, கடைசியில் அவங்கள கூப்பிட்டு வச்சு மொங்கம் போட்டு விட்டாங்கல்ல. அதே மாதிரி தான். அதே மாதிரி இதே பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் இதே ராமசாமியார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இதே வேலையை தான் செஞ்சாங்க. அப்போ வந்து யுனெஸ்கோ விருது அப்படின்னு ஒன்று கொடுத்து யுனெஸ்கோ அமைப்பே உங்களுக்கு விருது கொடுத்துருக்குன்னு பார்த்தா அது வந்து இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து அதை வச்சே வியாபாரம் பார்த்துருக்காங்க. இப்போ ஆசியாவின் பெரிய சாக்ரட்டிஸ் அந்த இதுன்னு புரட்சியாளர் அப்படி இப்படின்னு விதமாக ரைட்டாக எழுதி புத்தகம் போட்டு யுனெஸ்கோ விருது கொடுத்தது அப்படின்னு நம்மளுடைய பாடத்தில் வச்சு அதுக்கு தேர்வுகளில் கேள்விகளையும் உருவாக்கி கொண்டாந்தாங்க. கடைசியில் சமீபத்தில் தான் தெரிஞ்சு போச்சு அது வந்து யுனெஸ்கோ விருது கொடுக்கல, யுனெஸ்கோ மன்றம்னு இவர்களாக உருவாக்கி அந்த வயசான பெரியவரை ஏமாற்றிருக்காங்க. அப்படிங்கிறது ஒருத்தரை ஏமாற்றி அதையே வந்து பிராண்டாக மாற்றி திரும்ப விற்றுருக்காங்க. புத்தகம்லாம் போட்டு நம்ம அடுத்த தலைமுறையில் நம்மளாம் படிச்சுட்டு வந்தோம். அதே தான் ஸ்டாலின் இப்போ செய்கிறாருன்னு சொல்கிறீங்களா? அது அடுத்து பெரியாருக்கு மட்டும் இல்லை, அடுத்து கருணாநிதிக்கும் செஞ்சாங்க. கருணாநிதிக்கும் இதே மாதிரி வயசான காலத்தில் அவருக்கு ஆஸ்திரியா இது வந்து தபால் தலை வெளியிட்டிருக்குண்ணா பார்த்தா. ஆமாம், ஆஸ்திரியா அப்படி பார்த்தா வந்து ஒரு 100 200 நம்ம உள்ள இது கொடுத்தோம்னா ஒரு எங்கள் ஆள் இதை பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு இதை கொடுங்க அப்படின்னு நம்மளா ஒரு கட்டணம் கொடுத்தோம்னா அந்த ஸ்டாம்பை வந்து அந்த நாடு வந்து வெளியே ஆப்பிரிக்காவில் போயிட்டு அதே தான் கரெக்டு. எல்லா ரூட்டு கரெக்டாக ஒன்றா வருது பார்த்தீங்களா. இதே வாடிக்கை தான் இவர்களுக்கு. கருணாநிதி அப்படி ஏமாத்தினாங்களா. இப்போ வந்து இப்போ பெரியாருக்கு ராமசாமியாருக்கு வந்து ஆக்ஸ்போர்டில் வந்து முதன்மையான ஆமாம் அங்கே வந்து பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து இது மாதிரி அவன் வந்து இதுக்கு முன்னாடி சாவர்கருக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்கான். அதே நபர் நடக்கவே இல்லை. அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு இது மாதிரி நடத்துறது. இதில் வந்து இங்கே பெரியாருக்கு இதுக்கு சம்மதம் ஒன்றும் கிடையாது. இவர்களாக வந்து அங்கே கொண்டு போய் பெரியார் போட ஆயா சாமி இந்த வடிவேலு வந்து பாத்திரங்கள் கடைக்குள்ள போய் விருது அடிச்சுக்கிட்டு துண்டை தலையில் போட்டு இதுவான் அதே மாதிரி நாங்கள் இங்கிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திறந்துக்கிட்டுறோம் அப்படின்னு இவர்களாக ஒன்றை உருட்டி இப்போ வந்து அதை பிராண்டாக மாற்றினாங்க ஆக்ஸ்போர்ட். நாளைக்கு இதை வச்சு ஒரு 100 பக்கத்துக்கு 150 பக்கத்துக்கு இதே திடல் கருத்துருவாக்க கொத்தடிமைகள் யாராவது வந்து ஒரு புத்தகம் போடுவாங்க, அதை டாக்குமெண்ட் ஆக்குவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பாட புத்தகத்தில் அதை சேர்ப்பாங்க. இதெல்லாம் வந்து திராவிட கருத்துருவாக்க டீம். இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ பெரியார் பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் வாக்கு வருமான்னு? வராது. ஆனால் அது ஒரு பெரியார் அவங்க இல்லை அது வாக்கு வருமானா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்தியலை வந்து இவர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டுறது. இங்கே ஏன்னா வந்து இப்போ வெறுமனே ஒற்றை எதிரியாக வந்து பிராமணர்களை கை கட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லா பேர்களுக்கும் பிராமணர்கள் மீது வந்து ஒரு எரிச்சல் இருக்குது.
அவன் அந்த காலத்தில் படிச்சிருந்தான், அந்த காலத்தில் வந்து அரசு பணிகளில் அதிகாரத்தில் இருந்தாங்க, வச்சாங்க. அதை இவர்கள்ட்ட நிலம் பலம் எல்லாம் இருக்குது, சொத்து பத்து என்ன இருந்தாலும் கடைசியில் நம்மகிட்ட அதிகாரத்துக்கிட்ட அதிகாரியாக வெள்ளைக்காரர்கள்ட்ட இவர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் தான் கெஞ்சி நிற்க வேண்டியது. அவன் தான் அங்கே வந்து வெள்ளைக்காரன்ட்ட சொல்ல வேண்டியது. அந்த ஏற்பு பெரியார் இறந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து திரும்பவும் பெரியாரை போட்டு அடிக்கிறதுனாலையோ, பெரியார் இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியலை நீங்கள் உருவாக்குறதுனாலையோ என்ன வித மாற்றம் வந்து இல்லை. பெரியார் அரசியலை நமக்கு அவசியம் கிடையாது. பெரியாரை தொடர்ந்து அவரை வந்து ஓகே, அவர் ஒரு தலைவர், அந்த காலத்தில் ஏதோ வேலை பார்த்தாருன்னு ஒரு அளவில் இருந்தால் நம்ம கடந்து போயிடும். இப்போ நம்ம மாப்போசியில் ஆரம்பித்து பல தலைவர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட தலைவர், எல்லாரையுமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம் இல்லை. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரியார் தான் உங்களுக்கு ஜட்டி போட்டு விட்டார், கோமனை கட்டிக்கிட்டு இருந்தீங்க, வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு படிக்கிறத தற்குறீங்க, நீங்கள் உங்களுக்கு அறிவே கிடையாது அப்படி இப்படின்னு கடைசியில் இப்போ வந்து ஒரு பெரியார் ஸ்டிக்கரை கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து ஒட்டும்போது அதுதான் எரிச்சல் வருது. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த இத்தனை தலைவர்கள் இருக்காங்க. இப்போ திருவள்ளுவர் ஆரம்பிச்சு, திருவள்ளுவர் வந்து சமீபத்திய இப்போ இந்த மாதிரியான அதுக்கு முன்னாடி இருந்த சங்க இலக்கியங்கள் ஆரம்பித்து இவ்வளோ பெண்பால் புலவர்கள் ஆரம்பித்து அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இவ்வளோ பேரையும் படிக்க வச்சது யார்? இப்போ இடையில வந்து தமிழ் ஒரு சமூகத்தில் கல்வி கற்ற சான்றோர்கள் ஒரு பிரிவு இருப்பாங்க. கல்வி அறிந்த புலவர் பெருமக்களோ அறிவு சார்ந்த பணி செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பிரிவினர் இருப்பாங்க. உடல் உழைப்பு சார்ந்த பிரிவினர் இருப்பாங்க. இது பெரும்பான்மையாக இருக்கும். இது தேவைப்படுறவங்க அதை கற்றுக்கிடுவாங்க. இப்போ அங்கே அந்த பெண்களை ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெண்பால் புலவர்கள் எப்படி வந்தாங்க? அரசனை கேள்வி கேட்குற இடத்துல நின்று பாடல் பாடக்கூடிய புலவர்கள் இருந்தாங்க. மன்னன் வந்து யாரை கண்டு நடுங்கினான்னா புலவர்களை, அறிஞர்களை கண்டு தான் அவன் நடுங்கினான். அவன் எதிரி நாட்டு மன்னனை கண்டு நடுங்கலை. எங்கே இவன் எழுதி நம்மளுடைய வரலாற்றை வந்து நம்ம வரலாறு கேவலமானதாக மாறிடுமே அப்படிங்கிறனால அவன் புலவர்களை கண்டு தான் நடுங்கினான். அப்படி வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் கல்வி கற்ற இந்த பெருமக்கள் வந்து புலவர்கள் இவர்கள்லாம் வந்து அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. அப்படி வந்த ஒரு இனக்குழு, அதுக்காக எல்லா பயிலும் படிச்சிருக்க மாட்டான். எவனுக்கு படிக்கணுங்கிற தேவை இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சக்கரம், இந்த சக்கரம் பண்ணுறதுக்கு ஒரு மாட்டு வண்டிக்கான சக்கரம் அதை அச்சு இது பண்ணுறதுக்கு ஒரு கணக்கு தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா சாதாரணமாக கரெக்டாக அந்த அளவு வரணும். அதுக்கு ஒரு கணித நுட்பம் இருந்திருக்குல்ல, அந்த கணித நுட்பம் இருக்குல்ல, அவன் படிக்க தெரியாமல் தான் அதை செஞ்சிருப்பானா? கோவில் கலை, சிற்பக்கலைகள், நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ கருவிகள் வச்சுக்கிட்டு, மின்சாரம் வச்சுக்கிட்டு, விதவிதமான மோட்ரு இதெல்லாம் வச்சு பண்ணுறீங்க. அவன் வெறும் கல்லுலேருந்து ஒளியில் ஆரம்பித்து அதுக்குன்னு ஒரு கருவிகள் அவங்ககிட்ட அப்போ இருந்திருக்கும். அவ்வளோ நுணுக்கமான சிற்பக்கலைஞர் இருந்தாங்களே. இன்றைக்கி அந்த மாதிரியான சிற்பக்கலை செய்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அப்போ அவன் எப்படி செஞ்சுருப்பான்? அவனுக்கு அந்த நுணுக்கமும் அந்த கல்வி அறிவும் இல்லாமல் செஞ்சுருப்பானா? ஒரு ஸ்தபதிக்கு ஒரு கல்லில் இந்த இடத்துல இந்த இசை வர்றதுக்குன்னு ஒரு ஓட்டை போடணும், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெற்றிடம் உருவாக்கணும். இந்த நுணுக்கத்தெல்லாம் எப்படி பண்ணியிருப்பான்? எண்ணியம், ஏரணம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம இதில் சாங்கியம் பண்ணுறதுல ஆரம்பித்து பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு தொழில் வழி கொடுத்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு பெரியாருக்கு எங்கிறது சமயங்க நேற்று வந்த இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. இடையில அதை தான் திரும்ப சொல்கிறேன். ஒரு கால ஓட்டத்தில் ஒரு விஷயம் வரும். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வருது, ஆப்பிள் ஃபோன் வருது. இதெல்லாம் வந்து இன்றைக்கு வசதிக்கு இன்றைக்கி நம்ம ஒருத்தரும் கையில் வச்சுருக்க ஒவ்வொரு ஃபோனும் ஒரு கம்ப்யூட்டரு, பெரிய அறையுடைய நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. இது இந்த கால மாற்றத்தில் நடக்கிறது. அதுக்காக இந்த கால மாற்றத்துக்குலாம் காரணம் பெரியார் அப்படின்னு சொன்னால் எப்படி? கூமுட்டத்தனமாலாம் வந்து இளையராஜா இசையமைக்கிறதுக்கு காரணம் பெரியாருங்க. அப்போ அவர் கோபம் வருமா வராதா, வெறி வருமா வராதா? இப்படியே பேசிக்கிட்டு தெரியும் போது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ போட்டு ஓட பெரியார் பர்னிச்சரே வேணாம், தூக்கி துவம்சம் பண்ணு அப்படிங்கிற எல்லைக்கு போக வேண்டியது. இதெல்லாம் நம்மளாம் கூட ஒன்றும் கிடையாது. அந்த பெரியார் மேடைகளில் பேசி ஊரில் உள்ள எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்த சீமானு கடைசியில் அந்த பெரியார் பர்னிச்சரை போட்டு துவம்சம் பண்ணுற நிலைமைக்கு பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு வரணும்னா இவனை எவ்வளோ எரிச்சல் விட்டுவாங்க. பெரியாரை ஒரு தலைவராக நாங்களும் மதிக்கிறோம். ஓகே, அவர் அப்படி நீங்கள் விட்டுருந்தா அது இல்லை. நீங்கள் கடைசியில் எல்லாத்துக்கும் எங்கள் வாழ்வியல் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா பதிலுக்கு நாங்கள் போட்டு உடைக்க தான் செய்வோம். அப்போ இந்த மாதிரியான விருதுகளை வந்து போலியான விருதுகளை கொடுக்கறது, நிகழ்வுகளை நடத்துறது, இதை டாக்குமெண்ட் ஆக்கிறது. ஒரு டுபாக்கூர் இனங்க திராவிடங்கிற ஒரு கருத்தை வந்து உருவாக்கி அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போயிருக்காங்க. உலகம் முழுக்க டாக்குமெண்ட் ஆக்கிறது என்ன? அதுக்கு பதிலாக வந்து தமிழ் இனக்குழுங்கள்லாம் திரும்ப சொல்கிறேன், தமிழர்களுக்கு இந்த வந்து கருத்தியல் அறிவு சுத்தமாக இல்லை.
அது பேசுகிறதுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. இதெல்லாம் பேசுகிறவன் கடைசியில் பேசி பேசி அவன் ஜிங்கி அடித்து அவன் வந்து போங்கடா இருந்தாலையும் போங்க அப்படின்ட்டு அவன் எங்கேயா போயிடும். இப்போ இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை அறிவுத்தளத்தில் இயங்கக்கூடிய நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டியது அவசியம். இவர்களுக்கு அது புரிதலே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, களத்தில் இது பண்ணுறது தான் வந்து போர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மூளையில் உருவாக்குறது எண்ணத்தை விதைக்கிறது தான் வந்து போரில் முதன்மையானது. ஒரு எண்ணத்தை நீங்கள் ஒரு படை வீரர்களை முதல்ல ஆயுதத்தில் அடுத்தது முதல்ல உளவியல் ரீதியாக அவன் வந்து சண்டை போடுறதுக்கு அவனை வந்து தயார்படுத்தணும். அதுக்கு மன்னனும் படை தளபதியும் அவனை வந்து பேசி இந்த போர் செய்கிறது நியாயமானது அப்படிங்கிறத தயார்படுத்தும் போது அவன் கெட்டு அருவாள் அப்படின்னு அவன் கிளம்புவான், வாழை தூக்கு அப்படின்னு கிளம்புவான். உளவியல் ரீதியாக அவன் ஸ்ட்ராங் ஆகலைன்னா உளவியல் அதனால தான் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த உளவியலில் வந்து கொடுக்கக்கூடிய தளபதிமார்களை தான் போடுவாங்க. முதல்ல முன்களத்தில் நிற்குன்னு அதை வழி நடத்தக்கூடிய இருக்கிறவனை சிதைச்சிட்டா அதை சிதறிப்போம். இவங்க சண்டை போடுறவன் வந்து வழி அதை செய்யக்கூடியவன் தான். அவனை இயக்கிறதுக்கான எண்ணம் தான் பவர்ஃபுல்லானது. அதுக்காக இந்த இது முக்கிய இல்லைன்னு. ஆனால் அந்த எண்ணம் தான் இவ்வளோ இதையும் உருவாக்குறது. இப்போ இந்த ஆரியத்துக்கு எதிராக திராவிடம்ங்கிற ஒரு எண்ணத்தை இவர்கள் விதைக்கிறாங்க. அந்த தான் வந்து அந்த ஆதிக்கத்தை அந்த பீரியடில் கட்டுப்படுத்துது. பின்னாடி அதை வந்து நியாயப்படி அது தமிழர்கள்ங்கிற கருத்தாக இருந்திருக்கும். நம்மளுடைய வருத்தம் அதுலேருந்து வருது. ஏன்னா போராடினவன் வச்சவன் எல்லா பேரும் தமிழன். நீங்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருந்தீங்க அப்படிங்கிறனால உங்களுக்காக நாங்கள் எதுக்கு இங்கே என்ன அடையாளத்தை விடணும், அதில் தான் கேள்வி வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்கல்ல, இந்த எண்ணத்தை விதைக்கிறது தான் வந்து பெரும் செயல்பாடாக மாறுது. இந்த செயல்பாடு மாறுறதுக்கு முக்கியமான காரணம் எண்ணம் தான். இப்போ எண்ணம் எவ்வளோ முக்கியமானது, எண்ணத்தை விதைக்கிறது சித்தாந்தமாக தான். சித்தாந்தம் ஐடியாலஜி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே இதுதான். ஒரு நாட்டை வழி நடத்துறதுக்கு ஒரு ஐடியாலஜி தேவை. எங்கள் மக்கள், எங்கள் இனம், இவர்களுக்கான நோக்கம் கல்வியில் மேம்பாடு பெறுறது, மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வது, இதெல்லாம் எண்ணத்திலேருந்து எண்ணத்தை ஒரு முதல் புள்ளியாக வச்சு அதுக்கப்புறம் கோடு போடுறது தான் செயல்பாடு. இப்போ ஆரியத்தை எதிர்த்து தான் திராவிடத்தை வந்து பெரியார் கொண்டு வந்தார். ஸோ ஆரியர்கள் வந்து பொதுவாக வந்து பெரியாரை எதிர்ப்பாங்க. இப்போ தமிழ் தேசிய ஆட்களும் நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறீங்க. இப்போ தமிழ் தேசிய ஆட்கள் பெரியாரை எதிர்க்கிறாங்க, ஆரியத்திலும் பெரியார் எதிர்க்கிறாங்க. இப்போ 2 பேருமே எதிர்க்கும் போது அவங்களுக்கு ஆரியத்துக்கு வந்து பரவாயில்ல நமக்கு கூடுதல் பலமாக இருக்குது, பெரியார் அவர்களுக்கு நோக்கம் இது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து அதாவது தமிழ் தேசிய ஆட்கள் நீங்கள் வந்து பெரியார் எதிர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சங்கியாக ஆயிடுறீங்க, நீங்கள் பிஜேபி கூட சேர்ந்துடுறீங்க அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு புரிதலை உருவாக்குது? இல்லை, இது காலங்காலமாக இப்போ சொல்கிறது கிடையாது. இவர்களுடைய ஓனர் மடாதிபதி, பெரிய மடாதிபதி ராமசாமி இருந்த காலத்துலேருந்தே இவர்களுக்கு இதே வாடிக்கை தான். இவங்களை கேள்வி கேட்குறவனை எல்லாம் வந்து ஆரிய அடிமை, சங்கி, ஆமாம் நீ பார்ப்பன அடிமை அப்படிலாம் வந்து விதவிதமாக சொல்லிடுறது. அவங்களால பேச முடியாது. அதாவது ஒற்றை இதில் வந்து இவர்கள் பக்கம் நிற்கலை அப்படின்னா உடனே வந்து நீ அந்த ஆள் அப்படின்றது. 2 பேர்லையும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் தமிழர்களுடைய அரசியல். ஆதிக்கம் உங்களுடைய அந்த இதுக்கு அர்த்தம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. ஆரியமாயும் எங்களுக்கு தேவையில்லை, திராவிடமாயும் தேவையில்லை. இதான் தமிழர்களுடைய இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லாத ஒரு இனத்தை உருவாக்கி அதை வந்து இருக்கிறதா காட்டி, அதை வந்து பூச்சாண்டியை காட்டி எங்கிட்ட வந்து பயங்காட்டி எங்களை உங்கள் பின்னாடி திரள வைக்கிறீங்க. ஆரியம் இருக்குது, தமிழ் தேசியம். ஆமாம் ஆமாம், திராவிடம் எங்களுக்கு வந்தது இதுதான். அப்போ இவர்களுக்கு நோக்கம் வந்து தமிழர்கள்ட்ட ஒரு பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யணும். அந்த கருத்துருவாக்கத்தை பலப்படுத்தி அதன் மூலமாக நம்ம வந்து அதிகாரத்தில் உட்காணும். இவ்வளோதான் இதோட இது. இதுக்காக வந்து நீங்கள் எல்லா வயலையும் சொல்கிறது, இப்போ பேசுகிறவன் கேள்வி கேட்குறவன் ஏன் மண்ணு எனக்கு அவனுக்கு சண்டை, நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒன்று நீ அவனுடைய அடியாள் அப்படின்ட்டு, அவனுடைய சங்கி அப்படின்ட்டு. இவ்வளோ இது வந்து அந்த நிலத்தின் உரிமையாளன், அந்த சொந்தக்காரன், பூர்வீகன் உள்ளவன் கேள்வி கேட்டோம்னா அவர்களுக்கு இருக்கிற எளிதான ஆயுதம் இதுதான். நீ சங்கி, பார்ப்பன அடிமை அப்படின்ட்டு. இது வாடிக்கையான யுக்தி. இன்றைக்கு நேற்றைக்கு இவர்கள் செய்வதில்லை. இது இவர்களுடைய வாடிக்கையான யுக்தி தான். எதிரி பக்கம் தள்ளுறது, பிஜேபி பக்கம் தள்ளுறது அப்படிங்கிறது வழக்கமாக அவர்கள் கையாளுறது. தொடர்ந்து பேசுவோம்னா. நன்றி. வணக்கம்.